மிர்ச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நாளைய மறுநாள் தமிழகத்தை யார் ஆள்வது என்ற வினாவிற்கு விடை காண வேண்டிய நாள் இது. இன்றைக்கு தமிழகம் முழுக்க ஒரு மௌன புரட்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. பல தேர்தல்களை நான் சந்தித்து பல தேர்தல்களை வேலை செய்து பல்வேறு நிலைகளில் உள்ள சோதனைகளை கடந்து இன்றைக்கு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். எங்களுடைய தமிழகத்தினுடைய வெற்றி கழகம் தலைவர் நிறுவனர் தளபதி அவர்கள் திருச்சி மாவட்டத்திலே திருச்சி கிழக்கிலே போட்டியிடுகிறார்கள். அதுபோல சென்னை பெரம்பூரிலும் போட்டியிடுகிறார்கள். என்றைக்கு தன்னுடைய வேட்புமனுவை தன் திருக்கரத்தால் தந்தாரோ அன்றைக்கே அவர் வெற்றி பெற்று விட்டார் என்பது உலகறிந்த உண்மை. இருப்பினும் ஆண்டவர்கள் ஆள துடிப்பவர்கள் மீண்டும் அடித்து கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் பல்வேறு முயற்சிகளை இன்றைக்கு தமிழகத்திலே மேற்கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகமா பணநாயகமா என்ற வினா இன்றைக்கு எழுந்திருக்கிறது. ஜனநாயகத்தை பணநாயகம் வென்றுவிடுமா என்ற நிலையையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டுகிறேன். பணநாயகம் மட்டும் வென்றுவிடும் என்று நினைத்தால் எத்தனையோ பணம் படைத்த முதலாளிகளெல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்திருப்பார்கள். ஆனால் அப்படி இல்லை. என்றைக்கும் மக்கள் தமிழக மக்கள் ஜனநாயகத்தைப்படியே நல்ல தீர்ப்பை எடுப்பார்கள், நல்ல முடிவினை எடுப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ரெண்டு கட்சிகளும், அதாவது பெரிய கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கூட்டணிகள் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு அண்டர்எஸ்டிமேட் போடுகிறார்கள். தமிழக வெற்றி கழகம் எத்தனை சதவீத வாக்கு வாங்கிவிடும் என்றெல்லாம் சில கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. அவையெல்லாம் நாங்கள் நம்புவதற்கும் மக்கள் நம்புவதற்கும் தயாராக இல்லை. ஏனென்றால் அந்த கருத்து கணிப்பெல்லாம் திணிப்பு என்பது மக்களுக்கு ஏற்கனவே தெரிந்த உண்மை. படம் படைத்த வேட்பாளர்கள் 2000, 2500, 4000, 5000 என அள்ளி அள்ளி தெளித்து கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களிலே கூப்பனை தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். சில இடங்களிலே பெரிய கடைகளிலே போய் பொருள் வாங்கி கொள்வதற்கு டோக்கன் கொடுக்கிறார்கள். டோக்கன் கொடுத்து விட்டு ஏதோ நாங்கள் பிடித்து விட்டால் அதற்கு விளக்கம் தருகிறார்கள். நாங்கள் கொடுக்கவில்லை என்று, நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இது எவர் கொடுத்தது? இந்த டோக்கன் எவர் கொடுத்தது? ஆக இப்படியெல்லாம் வாக்குகளை பெறுவதற்கு ஆண்டவர் கட்சியும் ஆள துடிப்பவர்கள் கட்சியும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஏஜென்சி. அந்த எந்த கடையில் போய் நீ என்ன ஜாமான் வாங்கினாலும் அவங்க என்ன ரூபாய் அளவுக்கு பொருளை கொடுக்க தயாராக இருக்கிறார்களோ அந்த பொருளை அவர்களுக்கு வழங்கி விடுவார்கள். கியூஆர் கோடு முதல் கொண்டு இருக்கு. இது 500 சொல்கிறாங்க. ஆனால் வாக்காளர்கிட்ட சொல்லுவது 5000 வரை செல்லும் என்கிறார்கள். 1000 ரூபாய் டோக்கனும் இருக்கிறது. அந்த 1000 ரூபாய் டோக்கனை கொடுக்கின்ற பொழுது 10 மடங்கு இதிலே 10,000 வரையிலே நீங்கள் பொருட்களை வாங்கி கொள்ளலாம், ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட்டு விடுங்கள் என்று கேட்கிறார்கள். இதற்கெல்லாம் இந்த நாட்டு மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்ற நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்திலே எங்கள் இயக்கம், எங்கள் தளபதியினுடைய இயக்கம், நாங்கள் வேட்பாளராக அறிமுகம் செய்த பொழுதே சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு தான் இந்த தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறோம். பிறருடைய சொத்திற்கும்
அரசனுடைய சொத்திற்கும் நாங்கள் உரியவர்கள் அல்ல, அதை செய்ய மாட்டோம் என்ற நிலையிலே இன்றைக்கு பார்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் யாருக்கும் பணம் கொடுக்கவில்லை, கொடுக்க போவதுமில்லை, எந்த வேட்பாளரும் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் மக்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், யாருக்கு யார் அடிமை? பணத்தை வாங்கி கொண்டு நீங்கள் வாக்கு போடுவீர்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் நீங்கள் எங்களுக்கு மட்டும்தான் வாக்கு போடுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். பணத்திற்காக நீங்கள் வாக்களித்தால் 5 ஆண்டு காலத்திற்கு நீங்கள் அவர்களுக்கு அடிமை. ஆனால் எங்களுக்கு வாக்களித்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமை என்பதை தெரிவித்திருக்கிறேன் தெளிவோடு. சில மணி நேரங்கள் தான் இருக்கு பிரச்சாரம் முடியுது. ஷார்ட்டா சொல்லுங்க சார், ஏன் வந்து உங்க தாவேகாக்கு மக்கள் வாக்களிக்கணும்? 2 மிகப்பெரிய கட்சிகள் இருக்கும்போது தாவேகாக்கு ஏன் மக்கள் வாக்களிக்கணும்? இந்த 2 கட்சிகளுடைய ஆட்சியிலே மக்கள் கண்ட சுகம் என்ன? சற்று எண்ணி பார்க்க வேண்டும். தனிப்பட்ட மனிதருக்கு, அவருடைய பொருளுக்கு, உடைமைக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. குறிப்பாக சமீபத்தில் நடந்த ஒரு கொலையை பார்க்கலாம். ஒரு பெண், படிக்கக்கூடிய மாணவி, காலையிலே காலைக்கடன் முடிப்பதற்கு அவர் ஒரு ஓரத்திற்கு போயிருக்கிறார். வருகின்ற பொழுது அவங்க பெற்றோர்கள் பிணத்தை தான் கண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த அளவிற்கு காம கொடூரர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். கஞ்சா என்பது 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக கரை புரண்டு விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இந்த கஞ்சா விற்பது யார், எங்கேருந்து வருகிறது என்பது இந்த அரசுக்கு தெரியாதா, இல்லை இந்த அரசுக்கு தெரியாமலே நடக்கிறதா என்பதையெல்லாம் மக்கள் எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்பதெல்லாம் பட்டது போதும். இந்த ஆட்சியாளர்களிடத்தில் இருவரிடத்தில் பட்டது போதும். இந்நல்லாட்சி தொடர்வதற்கு நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். வேட்புமனு தாக்கல் தலைவர் பண்ணாங்க. அதுல திருச்சி கிழக்குக்கும் பெரம்பூர் தொகுதிக்கும் 100 கோடி ரூபாய் கணக்கு காமிச்சதுல வந்து வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி ஒரு வழக்கம் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது வழக்கு போடுவது இன்னும் யாரும் இல்லை, போடல. வழக்கு தானே போடுறீங்க, அங்கே போய் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க. என்றைக்கு ஒருவருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் வேட்பாளராக பட்டியலிடப்பட்டு சின்ன ஒதுக்கப்பட்டு தேர்தலில் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதே இந்த விழாவிற்கெல்லாம் விடை கிடைத்து விட்டது தேர்தல் ஆணையத்தால். இதையெல்லாம் விளம்பரப்படுத்தி கொண்டு எங்களை ஏதாவது குறை சொல்லுவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொள்வதற்காக இருக்கிறார்கள். உங்களுடைய அனுபவம், இந்த வயது, இல்லை அரசியல், இதில் இந்த மாதிரியான ஒரு தேர்தலை இது வரைக்கும் சந்திச்சிருக்கீங்களா? இது எப்படி இருக்கு இந்த டைம்? எப்படி பிரச்சாரம், அதாவது உங்க தலைவரை தாண்டி பிரச்சாரங்கள் எப்படி குக்கிராமங்கள் வரைக்கும் போகுது, எப்படி அது நடந்துட்டு இருக்கு சார்? இது மைக்ரோ லெவலில் போகக்கூடிய ஒரு ஹைடெக் பிரச்சாரம் சார். இது யாருக்கும் சொல்றதில்லை. இப்போ நான் தெரியாமல் கேட்குறேன், 1.5 வயது குழந்தை பேசுகின்ற பொழுதே அந்த குழந்தை சொல்லுகிறது விசிலுக்கு ஓட்டு போடுங்க என்று கேட்கிறது. 10 வயது குழந்தை சொல்லுங்க. ஆமாங்க, ஓ வீட்டு பிள்ளைய நான் மிரட்டினா கேட்குமா? எப்படி கேட்கும்? இப்படி ஒரு ஹைடெக் வந்தது நினைச்சு பாருங்க சார். இப்படி ஒரு ஹைடெக் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் விசிலடிச்சு எத்தனை குடும்பத்தினுடைய தேர்தல் முடிவை, கட்சி முடிவை குழந்தைகள் மாற்றி இருக்கிறது. நேற்று ஒரு நண்பர் என்னை சந்தித்தார். அவர் பயங்கரமாக திமுகவை தவிர வேறு எந்த கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டார். அவரை சந்தித்து நான் அடிக்கிறேங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் ஃபஸ்ட்டு நாமினேஷன் ஃபைல் பண்ணி கேட்டேன். தம்பி கோச்சுக்காய்ங்க தம்பி, உனக்கு எனக்கு உறவுகள் என்பது வேறு, நட்பு என்பது வேறு, நான் ஓட்டு போட முயலாது அப்படின்னாரு. நான் விட்டுட்டேன். நேற்று அதே நண்பரை கேட்டேன், என்னன்னா இன்னும் பார்க்கலையாண்டான்னு. என் முடிவை மாற்றிக்கிட்டப்பா அப்படின்னாரு. என்ன என் பேர பிள்ளைங்க முடிவை மாற்றி பிடிச்சிப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு எங்களுடைய பிரச்சாரம் கீழ்நிலை உள்ள வரை இருக்கக்கூடிய கீழ்நிலை மக்களுக்கும் சென்றடைந்திருக்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்றை மட்டும் நான் எண்ணி சொல்லுகிறேன், இந்த தேர்தல் ஒரு மௌன புரட்சி, பிரெஞ்சு புரட்சியை விட மோசமான ஒரு புரட்சி ஏற்பட போகிறது. 1967 என்ன நடந்ததோ, 1977 என்ன நடந்துச்சோ, 1991 என்ன நடந்துச்சோ,
இன்றைக்கு 2026 அது நடக்கப் போகிறது. இவ்வளவு தொகைகள் சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி இவ்வளவு தொகைகள்லாம் தேர்தலுக்கு பணப்பட்டுவாடாலாம் செஞ்சது இல்லை அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. ஏன் இவ்வளவு பணப்பட்டுவாடா, இவ்வளவு தொகை ஒரு வாக்காளர்? இப்போ கடைசியாக அதிமுக தனிப்பட்ட ஒரு கூப்பனை தந்து கொண்டிருக்கிறார்கள். இது 2000 கொடுத்தது போதும் இல்லாமல் அடிஷனலாக இப்போ பணம் கொண்டு வர முடியலையா? இது தொடர்பாக நீங்க தேர்தல் ஆணைய அதிகாரிகளாம் புகார் கொடுத்துருக்கீங்களா? சார், ஆன் த ஸ்பாட்லேயே ஜிவிசிலுக்கு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி ரிஜிஸ்டர் ஆன காப்பி எங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் என்ன தேர்தல் ஆணையம் சொல்லும், எங்களுடைய கட்டுப்பாட்டு என்பது தேர்தலில் முடிந்து யார் வெற்றி பெற்றார் என்பதை அறிவித்த அடுத்த நாளே போய்விடும். நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு கூட அருமை அக்காவுடைய வீட்டுக்காரர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் எல்லாம் அப்படி பண்ணீங்கன்னா நான் உன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்பூர்வமான. இப்போ நானும் சொல்கிறேன், உயர்திரு அண்ணன் மார்ட்டின் அவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மீதோ உங்கள் மனைவி மீதோ எனக்கு தனிப்பட்ட விரோதம் எதுவும் கிடையாது. ஏன்னால் நீங்கள் நானும் ஒரு தொழில் செய்யவில்லை, நீங்கள் நானும் ஒரு இடத்தில் இல்லை, ஒரே ஒரு மனைக்குள்ளே இல்லை. தனிப்பட்ட விரோதம் என்று எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் என்னை பற்றி உங்களுக்கு சொந்தக்காரர் நடத்தக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தின் மீது நான் என்ன பேர் சொல்லணும்னு சொன்னால், வேந்தர் டிவி மூலமாக ஒரு செய்தியை வெளியிட்டு, கூப்பா கிருஷ்ணனை 20 கோடிக்கு நாங்கள் விலை பேசி விட்டோம் என்று உங்கள் ஆட்களெல்லாம் ஊர் ஊராக சொல்ல வைத்தீர்களே, இது எந்த வகையில் நியாயத்தை சார்ந்தது, தர்மத்தை சார்ந்தது? இன்னும் மரியாதைக்குரிய ஐயா மாற்றினவர்களுக்கும் அவர் துணைவியார்களுக்கும், இங்கே தேர்தலிலே போட்டியிடுகிறோம். நீங்கள் ஒரு வேட்பாளர், நான் ஒரு வேட்பாளர், நீங்கள் ஒரு கட்சி, நான் ஒரு கட்சி. ஆனால் எதிரியை குறைத்து மதிப்பிட்டிருக்கிறீர்கள். நான் சத்திரியன், சத்திரிய வம்சத்திலே பிறந்தவன். 24 யுத்தங்களை சந்தித்து 14 யுத்தத்திலே விழுப்புடை பெற்றவன் என்னுடைய பாட்டன். அவன் வழியிலே வந்தவர்கள். எங்களை விடை கொடுத்து வாங்க எவராலும் முடியாது. தலைவர் ஒரே நாள்ல மசூதி, கோவில், சர்ச்சுக்கு போனாங்க. இது மற்ற எங்கேயுமே போகாம இது ஒரு வாக்குக்காக சென்றார் அப்படின்னு ஒரு விமர்சனம். தேர்தல் வருகின்ற பொழுது நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் வாக்காளர்கள் விரும்புகின்ற, அவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதையெல்லாம் செய்து கொடுப்பது வாக்காளருக்கு. அவர் வேட்பாளர் தன்னுடைய பங்களிப்பாக அதை செய்கிறார்கள். இந்து மதம் என்ன, கிறிஸ்தவ மதம் என்ன, சீக்கியர் மதம் என்ன, இஸ்லாமிய மதம் என்ன, அந்த மக்கள் கோவிலுக்கு வந்து அழைத்தார்கள். அவர் போனார்கள், வணங்கினார்கள். அவரோ நானோ இவரோ எவரும் இந்த ஜாதியில் தான் பிறக்கணும், இந்த மதத்தில் தான் பிறக்கணும் அப்படின்னு எவரும் வரவாங்கி வந்ததில்லை. எந்த தாயின் வயிற்றிலே அவதரிக்கிறார்களோ அந்த மதம் அவர்கள். எம்மதமும் சம்மதம் எங்களுக்கு. எனவே எல்லா கோயில்களுக்கும் அழைத்தார்கள், போனார்கள், வந்தார்கள். இதை போய் அரசியல்படுத்துவதாக நினைக்க வேண்டாம். கிழக்கு தொகுதியில், அதாவது 2 தொகுதியில் உங்க தலைவர் போட்டியிட்டாரு. கிழக்கு தொகுதியை வெற்றி பெற்றாலும் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. 2 தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் 2லும் வெற்றி பெற்றால் 10 நாட்களுக்குள் ஒரு தொகுதியை வைத்துக்கொண்டு இன்னொரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது விதி, தேர்தல் ஆணையத்தினுடைய விதி. அதன்படி அவர் ஒன்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக எங்கள் திருச்சி கிழக்கு மக்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள், மற்றதை வேண்டுமானால் துறந்து விடுங்கள் என்று சொல்லுவார்களே தவிர நாங்கள் ராஜினாமா செய்வதற்கு விடமாட்டோம். அவரும் விரும்பவும் மாட்டார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.